நான் வெங்கடேசன் தான் சொன்னேன். ஆமா. உங்க பேர் என்ன? நாரதமா? வெங்கடேசன் பேர் என்ன? வெங்கடேசனுடைய பாட்டன் நடந்தாம அனுதினமும் நாராயண நாராயண. உங்க பேர் வெங்கடேசனான்னு கேட்டேன். இல்ல. அப்ப மூடிட்டு இல்லைங்க. இப்ப பிள்ளைகளோட வேண்டாம். சரி. இந்த கலாவணி பேர் வெங்கடேசன். திருட்டு பையன். அதான் வெங்கடேசன். திருட்டு பையன். கலாவணி பையன். வேண்டாம். மண்ணள்ளி சாப்பிட்டான். பிள்ளைகள் எல்லோரும் சென்று கோகுலத்துல யசோதை சொன்னாங்க. அம்மா உங்க பிள்ளை இருக்காரு. உங்க பிள்ளை வெண்ணெய் எடுத்தான். இங்க உரி கட்டி தொங்குது. நீங்க யார குடிய வச்சு வெண்ணெய் எடுக்க போறீங்க? இங்க ஒண்ணும் தொங்குல. நீங்க எடுக்கிறதுக்கு இருக்க பேசாம கிழிச்சு கேட்க அப்படியே மட்டனி நாளைக்கு தான் கிழிச்சு போறீங்க. நீங்க வாய போட்டு அப்போ யசோதை கிட்ட போய் சொன்னாங்க. ஓடி வந்தால் பிள்ளைய பார்த்தா வாய மூடிட்டு இருக்கேன். இப்ப தொட வாய் டேய். இவர் ஏங்க ஓடுறாரு? ஒரு அம்மா ஒரு பிள்ளை ஒரு குழந்தை என்ன பொம்பளை பிள்ளை என்னன்னா செவில சேர்த்து நாலு கொடுத்துருப்பேன். பிள்ளை கூட கொடுத்தா தலை பின்னாடி பக்கம் திரும்பிக்கும். என்ன பொம்பளை பிள்ளை? அதுவும் வாய் பேசுற கொண்டால இருந்து கொட்டை வரைக்கும் அத்துட்டு விட்டுருவேன். யாரு ஏதாவது இடிச்ச வச்சு எவ்வளவு சேர்ந்து அங்க கொடுப்பீங்க. இங்க கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த குண்டா சட்டி காணா போயிடும். தூக்கி போட்டு மண்டையை போட்டு கொடுவேன். அப்புறம் என்ன வாய்ச்சி கட்ட முடியுமா? தொங்க போட்டு அப்படியே நிக்க படுக்க எனக்கு என்ன தொங்கிட்டு நீங்க படம் நிக்க முடியாது. மூடுங்க உங்க திருவாய். அப்போ தாயாப்பட பார்த்தா இவன் வாயை மூடிட்டு பேசாம நிக்கிறேன். சரிடா டே டே வாயை தர வாயை திறந்து சொல்லடா. ஏன்டா என் உயிரை வாங்குற அப்படின்னு யசோதை சொன்னா. அந்த குழந்தைய பார்த்து வெங்கடேசன் வேலை பார்த்து பார்த்தேன். சரி பேசிட்டு அம்மா திட்டாலே நம்ம வாயெல்லாம் மண்ணா இருக்கே அப்படின்னு முழிக்கிற முழியில தெரியுது உன் லட்சணம் என்னங்கிறது. தெரியுதா வாய ஏங்க எனக்கு கதை இவர் மட்டும் அபிராமி அபிராமி எவ்வளவு பேசுறாரு பாத்துட்டு இருந்தீங்க. நீ என்ன அபிராமியா? நீங்க என்ன வெங்கடேசனா? நீங்க என்ன வெங்கடேசனா? அப்ப இருங்க. அப்ப வாயை திறந்தா சரி வாயை திறந்து சொன்னா வாயை திறக்கல. நான் கேக்குறேன் போட்டுங்க வாயில ரெண்டு போட்டுரு. நான் கேக்குறேன் நான் எனக்கு வெங்கடேசன் பேர். உங்க பேர் என்ன? பொதுவா அப்பார்ட்மெண்ட் பேசுவோம். கதையோட அப்பார்ட்மெண்ட். சரி இப்ப நான் வந்து நிக்கிறதுனால வெங்கடேசன் சொல்லி பேசுறேன். சரி இந்த பையன் வந்திருந்தானே என்ன சொல்லி என்ன பேசுற? கருவாப்பையில பேசுறீங்க. என்ன ஒரு விளக்குங்க அப்படியே கிழிச்சு விட மாட்டேங்க. நான் வந்த வச்சுக்க பொழுது போகுது. நீ என்னமா ஊர்ல எல்லாம் கடைக்கு போற? அப்ப எங்க அந்த சும்மா இருக்கணும் கூப்பிட்டு எங்க இருக்கீங்க? பாருங்க காத்து வேகமா அடிக்குது. வேகமா போட காத்து வேகமா அடிக்குது. உள்ளது பார்த்தாங்க இது வேறயா? இது என்ன ஊர்ல எல்லாம் கடைக்கு போக போறது? அப்படியே சும்மா அந்த ஆளுக்கு போன அந்த ஆளு பயந்துட்டு காப்பிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு ஒளி வேணும். உலக்கைக்கு என்னமா வேணும்? உரல் வேணும். உரலுக்கு தான் உலக்க. உலக்கைக்கு உரல் கிடையாது. உரலுக்கு தான் உலக்க. இல்ல உலக்கைக்கு தான் உரல். எத்தனை உலக்க இருக்கு? எத்தனை உலக்க இருக்கு? உலக்க ஒண்ணுதான் இருக்கு. ஒரு உலக்க தானே? உலக்க ரெண்டு இருக்கு. உலக்க ஒண்ணு தானே? இல்லம்மா ரெண்டு உலக்க இருக்கு. அப்ப ஒரு உரல் ரெண்டு உலக்க இல்லையா? ஒரு விஷயம் மாவு குத்துறதுல ஒரு உலக்க இருக்கு. மாவு பிடிக்கிற உலக்க பாரு. நெல்லு குத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதான் என்ன உண்மை? என்ன உண்மை? நீ சொல்றது சரிதான். அப்பா ஒரு உரலுக்கு ரெண்டு உலக்க இருக்கணும். இருக்கணும். சரி சரி மாவு பிடிக்கும் போது நெல்லுக்குற உலக்க வச்சு மாவு பிடிக்க முடியாது. சௌகரியம் இடிக்க முடியாது. அது எனக்கு தெரியும். நீங்க மூணு உங்க திருவாய் அது அவங்க சௌகரியம். மாப்பிள்ளை பார்த்துக்கன்னு சொன்னீங்கல்ல? இல்ல நான் கேட்கிறேன். எனக்கு அப்பா இருக்காங்க. ரெண்டு உலக்க கொடுத்துறது அம்மா. ஆமா இருக்காங்க. ஒருத்தர் மாத்தி மாத்தி. ஆமா அப்படி கூட இருக்குதான். உரல் ஒண்ணுதான். ஆனா உனக்கு தெரிஞ்சு பாருங்க விஷயமா. ஏங்க நான் பொம்பளை பிள்ளைக்கு எங்க வீட்டுல நெல்லு குத்துவாங்க மாவு இடிப்பாங்க. அதெல்லாம் நான் பக்கத்துல உட்காந்து பாப்பேன். சரி பாப்பேன். இப்ப உனக்கு நான் புருஷன் பார்த்து வந்திருக்கேமா ஏமா பரவாயில்ல போல ஏயா அந்த கால கொடுமை. உங்களை கட்டிட்டு நானா தெரிஞ்சவா தெரியவா நாராயண நாராயண. ஏற்கனவே உங்களுக்கு தான் மூணுமே இல்ல. கட்டிக்கிறியா? மூணு இல்லாம மொட்டையா நிக்கிறீங்க. மொட்டையா அப்புறம் ஆசை கிடையாது. மண் ஆசை பெண் ஆசை பொண்ணு ஆசை மூன்று ஆசை கிடையாது. இல்ல இல்ல இந்த மூணு ஆசை எனக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு புதுசை பார்த்து நான் தான் புதுசைறீங்க? நான் தான் புதுசை பார்த்தேன். பாத்தீங்களா? இல்ல அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க. நாட்டு மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் இல்லாத பொறுப்பு ஆண்டு நன்னிட்டு எதுக்கு இந்த ஓனாய் வைப்பாரு? பொறுப்பான ஆளுகளுக்கு தான் பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. என்ன இருக்கு? இந்த பொண்ணு கல்யாணம் பண்றதா? சரி பாப்பா. எனக்கு மாப்பிள்ளை இப்ப யார மாப்பிள்ளை பாத்து வச்சிருக்கோ பொறுப்பு இருக்கா இல்லைன்னு சொல்லு. உன்னை கல்யாணம் பண்ணி நீங்க பண்ணுவீங்க. ஆமா
நீங்க கல்யாணம் பண்ணி என்னென்ன பக்கத்துல கொஞ்சம் சூனா ஏற்றி வச்சு பார்த்துட்டே இருப்பீங்களோ ஏம்மா, உங்களுக்கு தான் குடும்பமே இல்லையே நாராயணன் நாராயணன் உன்னையே முருகனுக்கு கல்யாணம் பண்ணி முருகனா ஆ, யாரு இந்த சிவனுடைய பிள்ளையா இவங்க 2 பேரையும் தேர்ல ஏத்தி தெருவுல விடுங்க வீதி வீதியா தெரு தெருவா வித்த காட்டி நீங்க காசு வாங்கிக்கலாம் நாங்க 2 பேரும் குட்டிக்காரன் அடிப்போம் நீங்க பார்க்கலாம் நாராயணன் ஐயோ என்ன அப்படியாக செல்லுகின்ற பொழுது பக்தவரிக பெருமக்கள் அனைவரும் கையெடுத்து கும்பிடணும் முருகனை அப்பேற்பட்ட சிறப்பான இடத்துல முருகனை மாப்பிள்ளை எதனா பாத்துருக்கீங்க ஆமா. ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுல ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன கொண்டு போறீங்க உன் தாயார் இருக்கிற ஒத்த கோபத்தை அத்துக்கிட்டு விட்டுருவேன் அந்த கோபம் எவ்வளவு தெரியுமா சொல்றா என்ன பிடிக்கல பா கட்டிட்டா ஆகணும் முடியாதுன்னு ஆண்டும் பகல் இருந்த வசகரி வளர்த்து அவரி கோசரகிரு கோசரி சொல்லுங்க சொல்லுங்க பையனை தேவ வேட கொடித்து வந்தவரே கவி கோசத்த புலிக நாரதே கைவெட்டு செல்லம் கோக்காக வேணும் சொல்லி போவ சின்ன எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தை மலைக்கு கூட்டி கொடுப்பது கோத்திரத்தை மலைக்கு செல்ல வந்து கேட்க முடியாது திருட்டு நாட்ட முடியும் சூரிய கிரகணமாவதற்கும் உனக்கு வந்த கண்டவன் வீரனுக்கும் திருமணம் செய்து செய்து. கண்ட மகிழ்வு பக்கத்துல வாய்க்கு கேட்கணும். உலகத்துல உள்ள நல்ல நல்ல மிரட்டுங்க மிரட்டுங்க நல்ல மிரட்டுங்க ஏழு இப்பதான் கோமாவில இருந்து இந்த ஆள் முடிச்சிருக்காரு இது வரைக்கும் கோமாவிலே இருந்தார் நல்லா இருக்கா பிள்ளை இப்ப நான் என்ன கிறுக்கு பிடிச்சு போயிட்டு இருக்கேன்னா பேசாம துவங்கிங்க நீங்க வேற ஏன்னா ஒரு சண்டைக்கு வரும்போது அவங்கள்ட்ட நேரத்தை காட்டுமா இல்லையா அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் கத்திட்டு கிடக்குறாங்க என்ன பிரயோஜனம் பயம் என்ன பண்றது அல்ல முருகன் பெருமர்கள் மற்ற வேலையில கவனத்தை செலுத்துவோம் ஆனாலும்
அப்பொழுதையே வேதமாகி அந்த வேதத்தை வழிவந்த மூதாதையர் கல் தோன்றி மண்துர கிடந்த முன்னோடிய மூத்த குடிமகளான உமைமலை குளம் தோற மலைமகளை தாய் குளத்தின் தலைமகளை இத்தனையெல்லாம் கட்டி காக்கும் அந்த வெங்கடேச பெருமாளை திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயண அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயண திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயண திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண உலகினை பாய்வோல் கொண்டவனே அங்கு உறவுடன் நடந்த கண்ணனுமே ஸ்ரீமன் நாராயண இரணிகள் நகரை அழித்தவனே ஸ்ரீமன் நாராயண அம்மையில் திரவில் படைத்தவனே ஸ்ரீமன் நாராயண திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண கொடியவன் மகிழ்ச்சியை கொலை புரிந்தாயே ஸ்ரீமன் நாராயண அந்த கொடுமையை அழிக்க மறந்து விட்டாயோ ஸ்ரீமன் நாராயண தேவர்கள் உள்ளங்கள் குழந்தைகளோ அறியாயோ நீரியே தெய்வமுடிவனை காப்பதற்கு மனமாய் பெருமாளே திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண எடுத்து வரவேண்டும் வாழ்வை அழைத்திடுவாயே மகனுக்கு பள்ளி எழுந்து வாராய் பெருமாளே நண்பரை எல்லாம் துன்பத்தில் இருந்து காப்பாற்றுவாளே திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயண படைகளை எழுந்து எழுந்து இந்த போர்க்களமாறுங்கள் நாராயணன் போட்டு ஓடி கொண்டு மாறுங்கள் ஸ்ரீமன் நாராயணா வருவாய் பெருமாளே வருவாய் பெருமாளே திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண
வந்து கொண்டிருந்தார். இந்த இடத்துல இந்த அமைப்புல இன்னைக்கு காலம் போல வதைக்கிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுகிறேன் அத்திலா தோன்றலில் தோன்றாமல் என்று பொய்யாமல் இருங்க. வருகிறார் முனிவர் அவரை கௌரவத்தோடு வரவேற்கிறார். தாயாகி எனையாடும் தமிழ் தெய்வமே, தாயாகி எனையாடும் தமிழ் தெய்வமே, ரத்னமுதாகி நிற்கும் தனி தெய்வமே, ரத்னமுதாகி நிற்கும் தனி தெய்வமே, நீயே என் வாழ்வுக்கு கதியானவன். நியாயான உள்ளங்களை அடியாக்குவார், கண்ணாயென்றால் போதும் விழிபோக்குவார், கண்ணாயென்றால் போதும் விழிபோக்குவார், நியாயான உள்ளங்களை அடியாக்குவார், கண்ணாயென்றால் போதும் விழிபோக்குவார், நியாயான முனைப்பாட வளம் கூட்டுவார், முனைப்பாட வளம் கூட்டுவார், வாழ்த்தி துதிப்போர்க்கு வழிகாட்டுவாய், வாழ்த்தி துதிப்போர்க்கு வழிகாட்டுவாய் முருகா. நீயே என் வாழ்வுக்கு கதியானவன். கடவுளை முத்தமிழ் தெய்வமை ரத்துவதனின் பொருள் எட்டதிக்கும் மட்டும் எட்டும் கொடிகளவா நாரதின் நிறைய வழக்குகள் வருக வருக நாடக மகரசிய வருக. வெள்ளை கடைகளுக்கு வெள்ளை படி போட்டு வெள்ளி அடியாசனத்தில் வைத்திருந்த கனி மற்றும் கலைவாணியின் புத்திரரை காலத்தில் வல்லவரை வரும் காலத்தில் நிகழ்ந்தாதவரை இசை கிரிகான சுமைக்கான இசை மேகையே இனிதான துரையான இகனேனையே, எனகந்த புயல்வான தவமுனையே இனிதான துரையான இகனேனையே, கனிவான போதத்தை அரண்மாலையில் சுடர் மானுடன்
அதிகாரை குணம் கொள்கையை அகற்றிடும் வல்லவர் அரண்மாலையை சுரமானுடைய அகற்றும் வல்லவரே அதிகாரை குணம் கொள்கையை அகற்றிடும் வல்லவரே எங்கெங்கே சென்றேன் மார்க்கத்தில் என்னென்ன கண்டு வந்தது எனக்காக என்ன மூவிடம் சென்று வரும்பொழுது கந்தவர்களை கண்டு கை கொண்டிருக்கின்றோம். அப்படியா கையோடு கொண்டு வந்திருக்கலாம் நாங்கள் சென்று கொண்டு வர வேண்டும். அப்படியா ஏதாவது சிறப்பு கேட்கறதே சொல்லுங்க, கூறுகிறேன் கேளுங்கள். மாங்கனிக்கும் எல்கனி வங்கனிக்கும் மேலிக்கும் பொங்கனி உலகில் கனி சிறந்ததோ மா கதலி பலா என்றார்கள். இனிஞான சுரைஞான இசை
பொறிகளுண்டோ பொறிகளுண்டோ உணர்ந்து கொண்ட கொங்கு இரண்டு நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை உண்டு தமிழ் ஞான செருக்குண்டு நாட்டு வந்திருப்பது ரெண்டு என்ன செய்ய வேண்டும் மகளே? வேண்டுவராக செல்ல வேண்டும் நான்கு தெரிவந்ததாக வழக்குறித்து 8 வகை திருமணத்திலே கனிமணம் என்னும் காந்தர்வ மனம் குறித்து வள்ளியை பாடி சமேதராக காட்சி தர வேண்டும். அப்படி காட்சி கொடுத்தால் என்ன கொடுத்து ராமாலை பாடி கையில் 2 பூமாலையோடு வருது. வரும் உங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக புகழ் தங்கள் சித்தம் என் பாக்கியம் சென்றார்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் கண்டு ஒன்று மன்ன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்த தெய்வத்தின் சாட்சியமா அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா அதுதான் உண்மைக்குள் சாட்சியமா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மன சாட்சி தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா நதி வெள்ளம் காந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இல்லை வேறாரப்பா. நதி வெள்ளம் காந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இல்லை வேறாரப்பா. பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் என்னும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மன சாட்சி அது தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா ஆண்டவனை அடித்து ஒரு துளி வஞ்சமில்லை அவன் எனக்கு வேறு ஆதரவில்லை. ஆண்டவனை அடித்து ஒரு துளி வஞ்சமில்லை அவன் எனக்கு வேறு ஆதரவில்லை. மனிதனம்மா மனிதனமா தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் வந்து ஒன்று ஒன்று சாட்சி ஒரு தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லை பார்த்த தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்.
அதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சுனாலும் எப்படியாவது நாடகத்தை நிப்பாட்டிடலாம்னு நினைக்கிற நிறைய ஊக்கர் அது மாதிரி கந்தரோடைய சேர்ந்த ராமன் அன்பனார் அவர்கள் செல்வாரு ரூபாய் 100 அன்பை குழந்தை பெருமைப்படுத்தினார்கள் அன்பை குழந்தை அன்பு உள்ளதுக்கு நன்றி அன்பனார் அவர்கள். எப்படியாவது நாடகத்தை நிப்பாட்டிடலாம்னு நினைக்கிற நிறைய ஊர்ல உண்மையாவே சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லல. நடிகர்கள் வந்துச்சு அப்படி. ஆனா இந்த நாடகத்தை நடத்தியே ஆகணும்னு இவ்வளவு நேரம் ஆகியும் அமர்ந்து ரொம்ப சிறப்பா கவனிச்சுட்டு இருக்க உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி சொல்றேன். உங்க 3 பேரையும் சொல்ற அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. அருளானவனா இருக்கட்டும், நாமத்தியப்பா இருக்கட்டும், தியாகரனா இருக்கட்டும், இவர்களை பற்றிய அவங்கள பல வருஷமா பார்க்குறீங்க. அவருடைய திறமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையாவே அண்ணன் நினைக்கும் போது ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா நான் எங்க 2 பேருக்கும் ஒரே வாத்தியார் தான். என் சித்தப்பா தான் எங்க 2 பேருக்குமே வாத்தியார். எனக்கு பாடம் பார்க்கும் பொழுதெல்லாம் அண்ணன் தான் வச்சாங்க. அப்பா காலப்பிள்ளைல நீ காலப்பிள்ளை இருந்தீங்கன்னா தேடாம போயிருக்க உண்மைண்ணே, சும்மா ஏதோ சொல்றேன். ஆனா இங்க வந்து நிறைய அனுபவம் தான் ஒருத்தருக்கு சிறந்த ஆசான்னு சொல்ற மாதிரி அனுபவத்தால உண்மையாவே காலை பொழுதாக விளைந்த கிளையின்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளத்தின்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே.
பட்டு பட்டு பூச்சி போல இத்தனையும் வண்ணமில்லும் நட்டு வச்சு நான் பறிக்க நான் வளர்த்த நந்தவனோ கட்டி வைக்கும் இம்மனத்தை வாசம் வரும் மண்ணிகையும் தொட்டு தொட்டு நான் கரக்க துடிக்கிருந்த செண்பகமோ நிம்மதியாக
தொட்டு பாட போரே பின்னா செண்பகமே செண்பகமே தென்போதியே வந்தனமே நன்றி நன்றி நன்றிப்பா நன்றிப்பா Thank you.